சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இது மாதிரி தென்னரசு தேனை வந்து வேணும்னே கால் பண்ணி வம்பிழுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேனை வந்து தப்பு தப்பாக பேசுவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா சங்கர் வந்து தென்னரசுக்கு கால் பண்ணி, "என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்ருக்க? உன்னையெல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. ஒரு கர்ப்பிணியோட சாபம் வந்து உன்னை சும்மா விடாதே. பாரு நீ எப்படி ஆக போகிற?" அப்படின்லாம் சொல்லி தென்னரசு திட்டிகிட்டு இருப்பாங்க. "ஓ, சாபம் விடுவாங்களோ? சரி சரி, சாபம் விட சொல்லி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தெனாவட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தென்னரசு வந்து சங்கர்கிட்ட, "உனக்கு ஆப்பு வச்சுருக்கேன், டாக்குமெண்டேஷன் வந்து போட வருவீங்களா, பத்திரம் போட, அப்போ இருக்கு உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பத்திரம் வந்து வீடு பேரை மாற்றுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தென்னரசு வந்து வந்திருப்பான். "இங்கே வந்து உனக்கு என்ன வேலை? அதான் என் பையன் நினச்ச மாதிரியே வேலு வந்து இந்த வீட்டை வாங்கிட்டால, அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வேலை இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு கேட்பாங்க. "நீங்கள் போங்க, நடக்கிறத பாருங்கள், என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்புறமேட்டு புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு வந்து அவன் பேரில் வீடை மாற்றலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருப்பான். அந்த பிளான் வந்து தென்னரசு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறானா, அதுலேருந்து வேலும் சக்தியும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.